ஐயா தஞ்சாவூரை சேர்ந்த கார்த்தூன் தலுக்குராணிகள். ஆமா ஐயா, இவர்கள் தான். ஆமா ஐயா, இழுத்து வந்த தாசிகள். சரி சரி இருந்தாலும் நான் யாருக்கு தெரியுதா? என்னங்க அப்படி பாக்குறீங்க? என்னங்க அப்படி பாக்குறீங்க? பார்த்ததே இல்லையா? ஆமா, இருந்தாலும் நான் ஏன் வந்திருக்கேன், எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? பணம் சம்பாதிக்க வந்திருக்கேன். பணம் எதுவும் சம்பாதிக்கும் தெரியுமா? பணம் நமக்கு வேணும்னா நம்ம என்ன தொழில் எடுக்க வேண்டும்? தாசி தொழில் எடுக்க வேண்டும். தாசி என்ன தெரியுமா? பணம் என்றால் தான் இல்ல என் தாசி. ஆமா தாசி. வா, யாரு வரீங்களோ வரலாம், வரலாம், வந்து கொண்டே போகலாம். இல்லையா? அது மட்டுமா, நானும் இந்த ஊர்ல காலையில 6 மணி காலுக்கு வச்சேன். இந்த ஊர்ல ஒரு மட்டும் 6 மணிக்கு கால் எடுத்து வச்சுதான் தேவட முட கரண்ட் ஆஃப் பண்ணிட்டான். ஆமா, இருந்தாலும் இப்படியே பேசி கொண்டிருந்தா நேரம் போக தெரியாது. அது ஏதோ ஒரு மொட்டை போய் வர, அந்த புள்ள பொட்டை, அந்த புள்ள பொட்டை கையில வெள்ளி காசோ தங்க கயிறோ இல்ல நோட்டோ இல்ல சில்லற காசோ ஏதாவது புடிங்கிட்டு போனாதான் இன்னைக்கு வயிற்று பழுப்புக்கு ஏதாவது கிடைக்கணும். சரி, இருந்தாலும் அது வர அவங்கிட்ட போயிட்டா பாப்போம். வாங்க
அச்சி. என்னதான் பண்ணீங்கடே? அந்த வாசனை வரும்போது 160 வாசனை அப்படியே அடிக்கும். டான்ஸு, பீடி, சரக்கு, சாராயம் என்னென்ன கெட்ட பழகுதோ அது மொத்தம் சொல்லிங்கிற. எனக்கு ஆ, எனக்கு இருந்தது. இப்ப நீ கெட்ட போன அந்த வாசனை வருது, அந்த வாசனை வருது, அதை ஏன்டா நீ பாக்குறேன்? இதெல்லாம் ஊத்தி அப்படியே பின்னாடி ஊத்திடுவீங்க. அம்மனாட்டி என்னங்க என்ன பார்த்த உடனே எதுவுமே தோணலையா? உன்னை பாருங்க. ஐயோ உன்னை பார்த்த உடனே நாய் கந்தத்துடைய ஓடல மாதிரி அங்க அங்க எவனும் கட்சி கொதி வைக்கிறான் போல. எனக்கு புரியுதா? பாடம். அம்மா நான் ஆம்பளை கிடையாது அம்மா. ஏய், ஏங்க, ஏய், பணம் குடுடா. சத்தியமா காலைல இந்த வீட்டுக்கார பணம் கொடுத்தாங்க நாங்க குத்துருவோம் காலைல. ஏய், நீ காலையில குடுக்குற என்னால வெயிட் பண்ண நான் சீக்கிரம் கஸ்டமர்லாம் வெயிட் பண்றாங்கடா. கஷ்டம். ஏய், எங்க வெயிட் பண்ண என்ன தெரியுமா? என்ன ஏய், இங்க பாருடா. அது இருக்காங்களே இவங்க இந்த அறியாத பசங்களுக்கெல்லாம் ஒரு ரேட்டு. யாரு இவங்களுக்கு மட்டும் ஆமாண்டா. எனக்கு இவங்க அறியாத பசங்க ஆமா எல்லாம் வயசானவங்க. ஆமாண்டா. என்னடா பண்ணுவேன்? அது மட்டுமா? இதோ இது பாரு. இந்த சின்ன சின்ன இதுக்கும் ஒரு ரேட்டுடா. உனக்குமா? ஆமாண்டா. ஏய் உதரா வர தம்பி. அது கூட இல்லடா. இங்க பாரு. இதோ இதுக்கு மேல கேள கட்டிங்க. இது கிழ கட்ட. ஆமா இது அறியாத பசங்க. இது கிழ கட்ட. ஆமாண்டா. நான் பண்ண இதெல்லாம் ஒரு ரேட்டுடா. எனக்கு ஒரு 2 பவுன் கொடுத்துறேன். டேய், அம்மா ரேட்டு ரேஞ்ச் வேற எங்கேயோ போகுதுடா. வா அம்மா ரேஞ்ச் எனக்கு தெரியாதா? என்ன 10 ரூபா சமோசாக்கலாம் பாருங்க. சமோசா பூரி வடைகளாம் இப்ப கூட ரைஸ் காராண்டா 2/3 கேட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆமாண்டா. டேய், எங்க ரைஸ் கிளறிக்கிறாரு ஆமா போகுது விடுஞ்ச உடனே உனக்கு 300 ரூபாய் தரேன். ஒரு 5 நிமிஷம் வந்து போன்னு சொன்னா எதுக்கு? படுக்கிறதுக்கு. இன்னைக்கு அவர் வேலை செஞ்ச மாதிரி தான் ரைஸ் டேய், என் தொழில் என்ன? என்ன எப்படியா தொழிலுடா? ஆமா, நீ எவன் கிட்ட போய் படிச்சு 10 வாங்கினா 10 வந்துருவேன். சத்தியமாவா? உண்மையா தண்டா? உண்மையாவா? உன் மேல சத்தியமாடா. ஏமா சத்தியமாவா? எங்க தாத்தா செத்து 16 வருஷம் ஆகுது பாரு. டேய், என் ரேட்டு சொல்லட்டவாடா? சொல்லட்டுமா? பட்டு புடவைய தொட்டா 1000 மாமா, 1000 மாமா, பக்கத்துல வந்து படுத்தா 1000. கல்லு வளைக்கிற முடி வந்து அடிச்ச மாதிரி நான் பாரு. டேய், அது இப்ப இது நம்பி போயிட்டு சரிடா, தெரியும். டேய், அம்மா ரேட் எப்ப கேட்டியா? கேட்டனே. டேய், அம்மா என்ன தெரியுமா? பட்டு புடவைய தொட்டா 1000டா. அடடே அம்மா பக்கத்துல வந்து படுத்தா 2000. 2000 கொடுத்துட்டு போடா சீக்கிரம் குடுடா. இல்லங்க எனக்கு சம்பளமே 800 ரூபாய் தான் தராங்க. அது மட்டுமா? டேய், என்ன அம்மா ரேட் இருக்குதுடா? சொல்லட்டுமா? உள்ளி ஜாக்கெட்ட தொட்டா இவர் ஓட்டு ஓரத்துல ஐயா என்ன நடக்குதுங்க? இப்பதான் சூடு ஏத்து எங்கடா வந்து கம்மல்
டேய் அம்மா ரேட்டு கேட்டியாடா கேட்டியா இந்த ஜாக்கெட் தொட்டா 3000டா உள்ள இருக்கிற மாதுளம்பழம் 4000டா அந்த கொடுத்துட்டு அப்படியே பறிச்சுட்டு போயிடு என்ன பண்றது வாய் எடுத்து ஏற்ற அவன் முடியல வாய் ஏய் சரிடா பந்த வலி பாத்து போட சீக்கிரம் சுடுடா ஆமா டேய் இது யாருடா தெரியலையா யாரு தெரியல நல்லா அப்படியே மூல மூணு மூணு கண்டாங்க மூணு மூணு பாரு டேய் அப்படியே இழுத்து வாயில போடலாமே அவன் வாயில போடுவியா ஆமாடா அப்ப இது பெரிய நம்பர் இருக்கு யார் அவன் கோலியத்தை காட்டுற போது அப்ப போய் தட்டுறாங்க வாங்க நீங்க வரீங்களா யார் நீ வாவ் வாவ் எந்த பேர் சொல்லிட்டு இருக்காரு ஜாக்கிய சொன்னாங்க நம்ம தான் எப்ப பேட்டின்னு வந்துட்டோமே மொட்டை மொட்டையா பேசுறாங்க சில இளவீடு கட்டவா
என்ன பண்ண சும்மா கருணை எழுப்பி நடக்கணும் நான் சும்மா தான் இருந்தேன் மூத்த வர சோத்திரமா ஏய் இத பாருங்க அவர் அதுவா வர மாட்டேங்குதா அப்படின்றா ஆமா அவருக்கு காக்கா தூக்கி போயிடுச்சு எனக்கு திருமணம் முடிந்தது 10 மனைவிமார் இருக்கிறார்கள் நீ இப்படி நடந்து கொள்வது என் மனைவி ஷியாமலாக்கு தெரிந்தால் உனக்கு என்ன செய்வா தெரியுமா ஏண்டா ஏய் உங்க ஷியாமலுக்கு மேல காட்டுவாளா ஏய் பாம்பட்டி குரு தாலி கட்டி கணவன் வைத்து மாற்றான ஒருவனோடு சேர்ந்து வாழ்ந்தால் இவளை பார்த்து பலர மறியமர்ந்து பெரியதோர் கம்பம் அதை சுற்றி அக்னியாலும் சும்மா நக 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 இருக்க வேண்டும் இவன் காமாசை திருமறையிலே அந்த அக்னி கம்பத்தை இவன் பழுக்க கட்டிப்பிடிக்க வேண்டும்